ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிஷ் கியூட் கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வெஜிடபிள் சால்னா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் வெஜிடபிள் சால்னா பார்க்க போகிறோம். இது இட்லி, தோசை, புரோட்டா, சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க. ரொம்ப சூப்பராக ஈஸியாக செஞ்சிடலாம். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேன் எடுத்துக்கலாம். பேன் சூடானதுக்கப்புறம் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா 2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 ஸ்பூன் சீரகம், 2 ஏலக்காய், 2 கிராம்பு, 2 பட்டை இது எல்லாத்தையுமே தாளிக்க வச்சிடலாம். இதில் சேர்த்துட்டு கொஞ்சம் லேசாக செவந்து வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். இது மாதிரி லேசாக செவந்து வந்ததுக்கப்புறமா ஒரு பெரிய பல்லாரி வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். இது கூட சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு கொஞ்சம் லேசாக பொன்னிறமாக வதங்குற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நான் 3 மீடியம் சைஸ் தக்காளியை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்த பின்னாடி இதுவும் நல்லா வதங்கட்டும், நல்லா வதங்கி வரட்டும். இப்போ இது கூட ஒரு சிறு துண்டு இஞ்சியை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன், கூட தட்டிட்டு சேர்த்துக்கிறேன். கூட ஒரு 5 பல் அளவுக்கு உரிச்ச பூண்டை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கூடவே சால்னாக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போது காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். நான் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது கொஞ்சம் போல் வதக்குனதுக்கப்புறமா இதை கரிஞ்சிடாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வேக வச்சுக்கலாம். வெங்காயம், தக்காளி எல்லாம் கொஞ்சம் நேரம் நல்லா வேகட்டும். கொஞ்சம் தண்ணி சேர்த்து வேக வச்சுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் போல் வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்துக்க போகிறோம். ஒரு 1/4 கப்புக்கு குறைவாக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்க போகிறோம். எதுக்காக அப்படின்னா மசாலா அடி பிடிச்சிடாமல் கரிஞ்சிடாமல் தீஞ்சிடாமல் இருக்கணும். ஸோ அதுக்காக தான் நம்ம இது மாதிரி சேர்த்துருக்கோம். சேர்த்துட்டு மூடி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுருவோம். இப்போ 5 நிமிஷத்துக்கு கழித்து பார்க்குறேன், ரொம்ப சாஃப்டாக வெந்திருக்கு. ஸோ பார்த்திங்கனாலே தெரியும். வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, மிளகாய்த்தூள், கொத்தமல்லி தூள், மஞ்சள் தூள், உப்பு சேர்த்துருக்கோம். இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கியிருக்கோம் இல்லையா. கூடவே நம்ம தாளிப்புக்காக ஜீரகம், சோம்பு இதெல்லாம் சேர்த்துருந்தோம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்து இப்போ அதை ஆறுனதுக்கப்புறமா அரைச்சிக்க போகிறோம். அதுக்கிடையில் நம்ம ஒரு குக்கர் வச்சுட்டு எண்ணெய் சேர்த்துக்கலாம். அது நல்லா ஆறிக்கிட்டு இருக்கட்டும். கொஞ்சம் நேரம் ஆறுறதுக்குள்ளே நம்ம இதை தாளித்து விட்டுடலாம். ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்துக்கலாம் தாளிப்புக்காக. கூடவே ஒரு பட்டை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் போல் சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்போட ஃப்ளேவர் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சால்னாக்கு. கூட 2 பச்சை மிளகாவை 2ஆக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இது கூட நான் எடுத்து வச்சுருக்க காய்கறி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி காலிஃப்ளவர், கேரட் அண்ட் உருளைக்கிழங்கு இதெல்லாமே ஒவ்வொன்றும் சேர்த்துருக்கேன். காலிஃப்ளவர் ஒரு பாதி காலிஃப்ளவரில் கொஞ்சமாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். நீங்கள் தேவையான காய்கறிகள் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா தேங்காவை கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த தேங்காய் கட் பண்ணி வச்சதில் நம்ம வதக்கி வச்சோம்னா சால்னா அது கூடவே இதை கூட சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். தேவையான காய்கறிகள்னு பார்த்திங்கன்னா கேரட், பீன்ஸ், பட்டாணி இது மாதிரி நீங்கள் எந்த காய்கறி வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் காலிஃப்ளவர், உருளைக்கிழங்கு மட்டும் போதும், கேரட் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கேன். இப்போ இந்த மசாலாவை இந்த தேங்காய் கூட சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். தேங்காய் ஒரு 1/2 மூடி அளவுக்கு நான் சேர்த்துருந்தேன். கொஞ்சமாக அரைச்சிட்டு அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்துட்டு மறுபடியும் அரைச்சி எடுத்துக்க போகிறோம். அரைச்சாச்சு. இப்போ இந்த அளவுக்கு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சதுக்கப்புறமா நம்ம வதக்கி வச்சுருக்கோம்ல காய்கறிகள் குக்கரில் வெந்துட்டுருக்குல, இது கூட நம்ம இந்த அரைச்சி விழுதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தண்ணி நமக்கு தேவையான அளவு ஊற்றி கலந்துட்டு நல்லா கொதிக்க வச்சு இறக்கிக்கலாம். 1 நிமிஷம் போல் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. காய்கறி கூட இந்த மசாலா நல்லா மெர்ஜாகி வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறமா நம்ம இது கூட தேவையான அளவு தண்ணி சேர்த்து வேக வச்சுக்க போகிறோம். உங்களுக்கு சால்னா திக்காக இருக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா தண்ணி கொஞ்சம் குறைவாக சேர்த்துக்கோங்க. இல்லை நல்லா தண்ணி மாதிரி இருந்தால் பரவாயில்லன்னு நினச்சிங்கன்னா தண்ணி மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு செய்கிறேன். நான் இப்போ காலையிலைக்கு இட்லிக்கும் நைட்டு சப்பாத்திக்கும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி செஞ்சுருக்கேன். ஸோ அதனால் கொஞ்சம் தண்ணியாகவே செஞ்சுருக்கேன். நீங்கள் உங்களுக்கு தேவைக்கேற்ப கன்சிஸ்டன்சிக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போது தண்ணி சேர்த்து நல்லா கிளறினதுக்கப்புறமா விசில் வச்சிடலாம். நம்ம குக்கரை மூடி வச்சுட்டு ஒரு 3 விசில் இல்லை 2 விசில் வரட்டும். காய்கறி குழஞ்சாலும் பரவாயில்ல, நல்லா தான் இருக்கும். ஸோ இப்போ ஒரு 3 விசில் வரைக்கும் நான் வேக வச்சுக்க போகிறேன்.
இப்போது 3 விசிலுக்கு அப்புறம் பார்க்குறேன், ரொம்ப சூப்பராக நம்மளுடைய சால்னா ரெடி ஆகிடுச்சு. மேலே கொஞ்சமாக மல்லி இலை தூவி நம்ம பரிமாறிட வேண்டியது தான். நம்மளோட சூப்பரான சால்னா ரெடி ஆகிடுச்சுங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் சொன்ன ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் கவிஷ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. Delicious. Thank you very much for watching this video. So bye. Thank you.